இவன் தான் தீ வச்சான்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா 5 வருஷம் உள்ள போயிட்டு வெளியே வந்து நிம்மதியா இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு அந்த தர்மலிங்கம் என்ன மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சுட்டு அவன் ஊர்ல பேர் எடுத்துட்டானேயா, பேர் எடுத்துட்டானே. இத ஒண்ணு செய்ய, கையில ஓட்ட விழுந்துற போகுது. எனக்கு ஒரு காலம் வராம இருக்க போகுது. ஐ டவுட் நீ தேர மாட்ட. சொக்கா, ஊருக்குள்ள உன்னை தர்ம அடி அடிச்சு தான் கொல்ல போறான். குடிக்கிற தண்ணியில வெட்டி வேர் போடாத நாளே இருக்கக்கூடாது, புரியுதா? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த காரணம் கொண்டு கெட்ட பேர் வரக்கூடாது. அம்மா மூஞ்சி சொல்லிக்கூடாது. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறான். வீட்டுல வேண்டாத சாமான ஒண்ணு இருக்கக்கூடாது, புரியுதா? அவர் என்ன பாக்குற ஆளுதெல்லாம் அப்புறம் பொருட்கள் முதல்ல ஓடு. சத்திரமா சாவடியா நடுக்கூடத்துல சீட்டா ஏன்னா தொண பேசிட்டு இருக்கிற உன்னால சேர்ந்ததை பிரிச்சு விட்டு தொலைச்சேன். சேர்க்கையே சரியில்லை. யார சேர விட்டீங்க, எங்க சேர விட்டீங்க? சீட்லயும் பிரிச்சாச்சா? கமெண்ட்ரா, ஆட்டம் கட்டு போகுது. ஆட்டத்தால நீ கட்டது பத்தாது, இப்ப ஆட்டமே கட்டு போச்சா? வக்கீல் அம்மா உத்தரவு, வீடெல்லாம் தொடங்கி சொல்லி காலடியா ரெடியா கால. நான் எங்கடா காலக்கீழ வச்சிருக்கேன்? மேலதானே வச்சிருக்கேன். உன்னதான் நான் சொல்ல முடியும். மத்தவங்க எல்லாம் அவங்கவுங்களா புரிஞ்சுக்கணும். ஓஹோ, சொக்கம் கால சொல்றியா? இந்த உன் கால என்னைக்கு ஜெரிக்க போறோம் இருக்கு. எழுந்திருச்சு வந்தா என்ன ஆகும் தெரியுமில்ல? சொக்கா, நான் நிறைய விட்டுருக்கேன், பாதியில போகாது ஆடு. பிஏபிஎல எழுந்து வந்தா என்ன ஆகுன்னு தெரியும்னு கேட்ட உடனே எனக்கு ஒண்ணு கவனத்துக்கு வருது. சேலம் பக்கத்துல பொட்டுரட்டிப்பட்டிங்கிற கிராமத்துல வரதன் ஒரு பெரிய ரவுடி. அவனுக்கு ஊருக்கு வெளியே ஜாக பார ஏத்துற வண்டி ஒண்ணு தாண்டப்படாதவன உடனே குரல் கொடுப்பான். வண்டியில் இருக்கிறவங்க பார்த்து ஐயோ வரதனா கவனிக்கவே இல்லை, இந்தாங்க அப்படின்னு 5 10 கையில கொடுத்துருவாங்க. இப்படியே பொழப்பு. பல நாள் ஒரு வண்டி பார்த்து குரல் கொடுத்தான். அந்த வண்டிக்காரன் ஊருக்கு புதுசு, எட்டி பார்த்தான். என்னடா பாக்குற, நான் ஒருத்தர் இருக்கிறது கவனிக்கல அப்படின்னா. என்னத்த கவனிக்க சொல்றேன்னா அவன். அதுக்கு இவன் இல்ல யாரு? வரதன். நம்ம வரதன் 5 10 கொடுக்க வேண்டியதானடா அப்படின்னா. குடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்னா அவன் டேய் எழுந்து வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னா வாயான்ட்டான். அதுக்கு நம்ம வரதல்ல அது ஏண்டா டேய் இந்த பக்கம் நீ மறுபடியும் வராம இருக்க போற அப்ப பார்த்து போனானே. அட முண்டா, எந்திரிச்சு போய் உதைக்க வேண்டியதானே? அவனுக்கு தான் காரே இல்லையே, இருந்தா தானே போய் அடிக்கிறதுக்கு. இப்ப எதுக்கு சொன்ன இத? எதுக்குன்னா நான் எழுந்து வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்ட கூடாது. இவரு கேட்கலாமே, கால் இருக்க. கால் இருந்தா என்ன பண்றது? பல்ல பிடிக்கிட்டாங்களே, பதவி போச்சு. எல்லாத்தையும் நேட்டா புரிஞ்சுக்க வேண்டிய. இந்த பாரு, ஒரு முக்கியமான ஆள் இந்த வீட்டுக்கு வரப்போகுது, அதனாலதான் இவ்வளவு ஏற்பாடமா. இவர் முக்கியமான ஆள் இல்லையா? சும்மா அவரை பத்தி அவன் நொந்து போய் உட்காந்துருக்காரு. இந்த பாரு, உனக்கு என்ன, யாரு வந்தா என்ன, யாரு போனா என்ன, நாம இருப்போம். ஆம்படுதே. Sacrifice is my service. Service is the only motive. அப்படின்னா என்ன தம்பி அர்த்தம்? தியாகமே எனது சேவை, சேவைதான் எனது லட்சியம்னு அர்த்தம். எங்க அண்ணனுக்காகவே உருவான வரிகள். பெரிய பண்ண வீட்டுக்கு போய் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வரலான்னு சொன்ன, இங்க பொம்பளை கூட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்க. அத அன்னிக்கிட்டே சொல்லிட்டாங்க. என்ன சொன்ன? தம்பி உங்களே போ சொல்லுதுங்க. என்னையா? யாரா இவன்? உழுகிறவனுக்கே நிலம் சொந்தம்னு பண்ணையாரம்மா சொல்லிட்டாங்க. அதுக்காக ஊரே எதிர்பார்த்துட்டு இருக்கு. நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன். அவன் பத்திரத்தை இங்கிலீஷ்ல டைப் பண்ணி வச்சிருப்பான். அத்தனையும் படிச்சு என்னால புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் ஒன்ன போக சொல்றேன். போற அந்த சொக்கரை அதை ஏதாவது தில்லுமுல்லு பண்ணிட போறா. ஏப்பா, நீ பல பேர் வாழ்க்கையோட பிரதிநிதியா போற, பார்த்து நிதானமா நடந்துக்க. அவனுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? சின்ன பிள்ளை மாதிரி அவனுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டே இருக்க. ஒரு நாளைக்கு என் பேச்சே கேட்க மாட்டான். 20 வருஷம் ஆச்சு, இன்னுமா சண்டை நிக்கல. இதுக்கு தான் கால காலத்துல ஒண்ணு பிறக்கணும். பிறக்கிற வயசு அது, மறக்கிற வயசு. என் தம்பி ஒருத்தன் பிறந்திருக்கான போதாது, அவனை படிக்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடி என் குடல இருந்து போச்சு. என்னது இன்னுமா அந்த இருமல் நிக்கல? சீமா வைத்தியரை பாத்தியா? உடம்புக்கு என்னன்னு சொன்னாரு? எனக்கு ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கிறதா சொல்றாரு. ரத்த கொதிப்பா? ஆமா. அவரை பார்க்க போகும்போது நான் கொஞ்சம் வெள்ளையும் சளையுமா போயிட்டேன். நான் என்னமோ பெரிய பணக்காரன் நினைச்சுக்கிட்டு அந்த பணக்கார வியாதி எனக்கு இருக்கிறதா சொல்லிட்டேன். சும்மா விளையாடாத, உடம்ப கவனிச்சுக்கோ. சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாத. நமக்கு உடம்பு தான் முக்கியம். இது என்ன வயலா வளங்குறையாம இருக்கிறதுக்கு? ஆனா உனக்காக இல்லப்பா, எங்களுக்காக. உன்னை நம்பி இந்த ஊரே இருக்கு. தாத்தா, இப்ப சொன்னீங்களே, ஏற சுமக்க வேண்டிய இந்த தோல்ல ஊரை சுமக்க வேண்டிய உன்னதமான பொறுப்பு ஆண்டவன் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். ஒருத்தன் என்ன பார்த்து போடா நாய என்ன நான் பொறுத்துக்குவேன். ஆனா நன்றி கட்டவனேன்னு சொன்னான்னா அந்த நிமிஷமே தூக்கு மாட்டிட்டு செத்துக்குவேன். அடே அதை விடப்பா. அடடே, நான் வந்த விஷயத்தை மறந்துட்டேன். ஏமா இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அப்ப ராகுகாலம் போயிருக்கோம். ஏன் நிக்கிற வெத்தலை பாக்க? பரவாயில்லையே, என் பேரன் நான் பேச போற விஷயத்தை பூட்டகமா புரிஞ்சுக்கிட்டு வெத்தலை போட்டு சொல்றாரு. இந்தா வெத்தலை பாக்க மாத்திக்கும். வெத்தலை பாக்க மாத்திக்கிறதா? எதுக்காக? எதுக்காகவா? குமரனுக்கும் மாணிக்கமும் கல்யாணம், அதனால இன்னைக்கு நிச்சயம் பண்ணிக்கணும். குமரனுக்கு கல்யாணமா? இப்பவா? நல்லா சொன்னீங்க.
உனக்கு நாங்க 14 வயசுல கல்யாணத்தை பண்ணிட்டோம். அவனுக்கு 24 வயசாச்சு. வாணிய தொட்டில்ல போடுறது நீ என்ன சொன்ன? ஏன் தம்பி கொண்டாட்டி நீ உரிமை கொண்டாடுனீங்க. அதனால வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம அம்மன் கோயில்ல வாணிக்கும் குமரனுக்கும் கல்யாணம். பெட்ட பாக்க தேவரையா ஐயா வணக்கம். வாங்க வாங்க, என்ன சமாச்சாரம்? ஐயா இன்னைக்கு வர சொன்னீங்க. ஓஹோ, உங்க பொண்ணுக்கு தலைப்பிரசவம் சொன்னீங்கல்ல? ஆமா. பணம் கேட்டீங்கல்ல? உட்கார், இதோ வந்து. நம்ம ஓதுவார் மகளுக்கு தலைப்பிரசவமா, பணம் வேணும்னு கேட்டாரு. நெல்லு வித்து பணம் வருமே நினைச்சு நானும் தர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இருந்த நெல்லை எல்லாம் தீ விபத்துல ஏழைகளுக்கு கஞ்சி காய்ச்சி வச்சுட்டோம். அதனால உன் சங்கிலியில் ஒண்ணு காட்டி விடு. எங்க நாளைக்கு வேணும்னா ரொக்கமா புரட்டி கொடுத்துடலாமே. அவர் இன்னைக்கு வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சேன்னு. சிவகாமி, மத்தவங்க வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் அள்ளி அள்ளி கொடுக்கணும். நம்மளால அள்ளி கொடுக்க முடியாது, கைட்டியாவது கொடுப்போமே. என்ன இதுக்கு போய் யோசனை பண்ணிட்டு இருக்க? என்ன யோசனை பண்றீங்க? இதை வித்து செலவு பண்ணுங்க. ஐயா சொன்ன வாக்கு உங்க வாசலுக்கு வந்த ஏழைகள் கைவிடாம காப்பாத்துறீங்க. நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணுங்க. பரவாயில்ல ஐயா வரேங்க. கஷ்டம்னு வந்தா காப்பாத்தணும், உதவின்னு வந்தா உயிரே கொடுக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன சங்கிலியை கேட்டதுக்காக உம்முன்னு பாக்குறீங்க. கழுத நீ எவ்வளவுதான் திட்டினாலும் உன் பெருந்தன்மையை பார்த்து அவ சந்தோஷம் தான் படுவான். ஆமா, கல்யாணத்தை பத்தி பேசி போட்டு கோச்சுக்கிட்டா எப்படி? நாலு நெருக்க வீட்டுல இருக்கு, மனவன் பேசி முடிப்போம். இந்த பாருங்க, உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் நீங்க தான் கவனிக்கணும். அந்த பொறுப்பெல்லாம் என் தலையில சுமத்த வேண்டாம். உழுதவனுக்கு நிலத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு என் தலையில கட்டி இருக்காங்க. நான் அதை பார்ப்பனா இதை பார்ப்பேன். வாங்க, அது பொம்மைங்க, நீங்க மேல இருங்க. வாங்க வாங்கன்னு வந்து ஊட்டி போற அளவுக்கு இருக்குன்னா இனிமே இவர் அனுசரிச்சா தான் நம்ம கரண்ட் உத்தியோகம் நிலைக்கும் போட்டிருக்கு. உத்தியோகம் நிலைக்கட்டுமே. முதல்ல உங்க உதவிக்கு நன்றி. அது என் கடமை. உங்களுக்காக நான் எதையும் கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க தயாரா இருக்கலாம், ஆனா நாங்க ஏத்துக்க தயாரா இல்லையே. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்களுக்கு கொடுத்துட்டு கடைசியில நீங்க ஏழை ஆயிடுவீங்க, நாங்க பணக்காரங்களாயிடுவோம். ஓ, எனக்கும் உங்க கூட ஏழையா வாழத்தான் ஆசை. அப்படி ஆசைப்படாதீங்க. இட்ஸ் an illusion. எளிமையா வாழலாம், ஆனா ஏழ்மையா வாழ வேண்டாம். இப்படி வலுவுல நான் வந்தாலும் இன்டைரக்டா என்ன ஒதுக்கியே பேசுறீங்களே. உங்க கூட என்ன சேர்த்துக்க கூடாதா? ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, வார்த்தைக்கு வார்த்தை உங்கன்னு சொல்றீங்களே, அத நினைச்சு பிரிச்சேன். உங்களுக்கு தான் எவ்வளவு பிரியம் இந்த ஊர் மேல. ஏங்க, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? உங்ககிட்ட பேச கத்துக்கணும். as a matter of fact, செஸ் போர்ட்ல விளையாடுற மாதிரி உங்க கூட பேசணும். நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். I'm sorry, வந்த விஷயத்த பேசாம நான் எதையோ பேசிட்டு இருக்கேனே. நிலப்பத்திரங்களை தர்றதா சொன்னீங்களா? அதை வாங்கிட்டு வர சொல்லி அண்ணா அனுப்பிச்சாரு. உடனே வரணும்னு அவர் உத்தரவு. ரெடியா இருக்கு, கொண்டு வா. இவ பேச்ச வச்சு எடை போட முடியுது, போக்க வச்சு புரிஞ்சுக்க முடியலையே. விசித்திரமான பொண்ணா இல்ல விபரீதமான பொண்ணா? I can't judge her. ஆமா, படிக்க ஃபாரின் போறதுக்கு தான் உங்க அண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. சரி, இங்க வரத்துக்கும் என் கூட பேசுறதுக்கு கூடவா உங்க அண்ணனோட உத்தரவு தேவைப்படுது? ஆமாங்க, நான் எது செஞ்சாலும் எங்க அண்ணன் சொல்படிதான் செய்வேன். I see. இந்தாங்க பத்திரம். ரொம்ப நன்றி. மிஸ்டர் குமரன், நான் உங்களை பத்தி என் எண்ணத்தை சொன்னேன். என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நல்ல பொண்ணு, நல்ல குணம், நல்ல படிப்பு, இதெல்லாம் ஒன்னா சேர்றது ரொம்ப அபூர்வம். இதோட அழகும் சேரணும்னா அதுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்க வேண்டாம். இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட். உங்களை அடைய போறவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அந்த அதிர்ஷ்டசாலி எப்படி இருக்கார் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? வாங்க, you must see. அங்க பாருங்க. கண்ணாடியால எதிரில உள்ள உருவத்தை தான் பிரதிபலிக்க முடியுமே தவிர உள்ளத்தை ஊடுருவி காட்ட முடியாது. மிஸ்டர் குமார், என்னை சுத்தி இருக்கிற பயங்கரத்திலிருந்து தப்பிக்க எனக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஆண்மகன் நீங்க. உங்களை அடையறதுக்கு மகமாய் கிட்ட வேண்டாத நாளே இல்லை. தயவு செஞ்சு மறுக்காம என்ன உங்க மனைவியா ஏத்துக்குவீங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க குமரன்.
அழகா உருக்கமா சொன்னேன், கேட்காம போயிட்டானே மாடே. வயசாயிட்டதுனால என் மூளை சோவா ஒர்க் பண்ணிருச்சு. எனக்கு இப்பதான் தெரியுது. ஏமா கல்யாண ஆசை வந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாது. சொல்லி இருந்தா சுயம்பரமே நடத்தி இருப்பேனே. ஏன் இதே பயலை கொண்டு வந்திருப்பேனே. இப்ப உன்னை சீப்பா பேசிட்டு போயிட்டானேம்மா. இத பாரு, எப்பவுமே நம்ம விட ஏழைக்கு முன்யோஜனை ஜாஸ்தி. அவனை மறந்துடுமா? ஐயோ மாமா, அவன் உனக்கு கிடைக்க மாட்டாமா. என் குணம் உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல. நான் ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் அதை எப்படியாவது அடையாளம் விட மாட்டேன். இதே குமரனை மணமகனாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன். ஆர்த்தி தட்டோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். என்ன எல்லாரும் என்ன வரவேற்கிறீங்க? நீங்க எல்லாம் எங்க வந்தீங்க? உங்களை எதிர்பார்த்து நாங்க இருக்கிறோம். நானும் அதான் எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறேன். ஏன் நிக்கிறேன்? உட்காருங்களே. அதுக்கு இல்லையா, தம்பிய பத்திரம் வாங்கிட்டு வரதுக்காக அனுப்பிச்சேன். அவனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அச்சோ, நாங்க பத்திரத்துக்காக இங்க வரல. குழந்தை வாணிக்கும் குமரனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி. ஓஹோ, அதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? இன்னும் 4 தான் பாக்கி இருக்கான். குழந்தை வாணி சொல்லிட்டே ஓடிட்டு இருக்கா. சின்ன விண்ணப்பம். என்ன? உங்களுக்கு இப்பதான் 40 வயசாருது. 60க்கு இன்னும் 20 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள உங்க தம்பி கல்யாணத்தை ஓஹோன்னு நடத்தணும். நீங்க எல்லாம் இருக்கீங்களா? ஜாம் ஜாம் நடத்துங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் சின்ன விண்ணப்பம். என்ன? சாயங்காலம் டான்ஸ் திருவாரூர் தில்லானா மோகனாமலை ஓட்டா ரொம்ப மக்களமா இருக்கும். அப்ப இவருக்கு வேலை கிடையாது. சிக்கல் சண்முக சுந்தரம் இல்ல ஊரோட. ஒரு சின்ன சந்தேகம். என் தம்பி பட்டணத்துல படிச்சவன், கொஞ்சம் நாகரிகமானவன். இப்படி எல்லாம் அதனால என்ன, பேண்ட போட்டு இங்கிலீஷ்லயே மந்திரத்தை சொல்லிட்டா போறது. பரவாயில்ல பேசிக்கிட்டு நல்ல நேரம் வந்துருச்சு. தேவரையா, இந்தாங்க திருமாங்கட்டி செஞ்சுட்டேன். அம்பி சீக்கிரமே. கல்யாண பொண்ணுக்கும் பையனுக்கும் 2 ரோஜா மாலை, அப்படியே மலமாய்க்கு ஒரு சாமி மாலை. ஏ குமரப்பா, என்ன இப்ப சுத்திட்டு இருக்கிற? பத்திரத்தை வாங்க போனவனை காணலன்னு அண்ணன் தவியா தவிச்சுக்கிட்டு பாப்பா. ஏன் இப்படி குறுக்கு நெடுக்குமா நடந்துகிட்டு இருக்கீங்க? தம்பி வந்துடும், நீங்க சாப்பிட வாங்க. ஊருக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன அவசரம் தானே. ஐயா, பண்ணையாரம் வாங்கிருக்காங்க. யாரு? பண்ணையாரம் பண்ணையா? வாங்கம்மா வாங்க. இந்த ஏழை குடிசைக்கு நீங்க வரணுமா? நிக்கிறீங்களா உள்ள? பத்திரத்தை வாங்கிட்டு வரதுக்காக தம்பி அனுப்பிச்சிருந்தாங்களே, அவன் வரலையா? வந்தாருங்க. பத்திரத்தை நானே நேரடியா கொண்டு போய் கொடுத்துறேன். நீங்க போங்கன்னு சொன்ன போயிட்டாரு. போங்கன்னு சொன்னா உடனே போயிடுறதா? யாருடைய வேலைக்காரு யாரை ஏவரம்? கொஞ்சம் கூட பொறுப்புல இருப்பேன். சிவகாமி, அம்மாவுக்கு தாகத்துக்கு ஏதாவது கொண்டா? நீங்க உட்காருங்கம்மா. பரவாயில்லைங்க. ஐயோ பரவாயில்ல, உட்காருங்க. பெரியவங்க நீங்க. அதான் பண்பு, அதான் பண்பு. பரம்பரை அடக்கம் பாதி, படிச்சதுனால வந்த மரியாதை பாதி. ரொம்ப நல்லா இருக்கணும். நான் உட்காந்துட்டேன், நீங்க உட்காரு. பத்திரம் இத பத்திரமா கொண்டுட்டு போய் ஊர் பஞ்சாயத்துல ஒப்படைக்கணும். அம்மா, உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது வறுமையில வாழ்ந்த ஏழை விவசாயிகளுக்கு கூலியை ரொம்ப உயர்த்தி கொடுத்தார். இப்ப நீங்க செய்திருக்கிற இந்த காரியத்துக்கு உங்களை எப்படி என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் வேண்டாங்க. உழைக்கிற விவசாயிங்க நல்லா இருந்தாதான் இந்த உலகமே நல்லா இருக்கும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. மோர் சாப்பிடுங்கம்மா. நான் இன்னைக்கு கௌரி விரதம் எடுத்திருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில பத்திரத்தை கொடுத்துட்டு உங்க ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். கௌரி விரதம் எடுக்கிறதே நான் மனசுக்கு பிடிச்சவளை கணவனே அடையணுங்கிறதுக்காகத்தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க மனசுக்கு பிடிச்சவனையே நீங்க கணவன் அடையணும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, கல்யாணத்தை நானே பக்கத்துல இருந்து முடிச்சு வச்சிடறேன். அது தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. காப்பாத்துன்னு கேட்டா சிதி சக்கரவர்த்தி மாதிரி தன்னையே திராசுல வைக்கிற உயர்ந்த குணம் தர்மலிங்க தேவருக்கு உண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நிலைமையை சொன்னா சொல்லுங்கம்மா, எதுவா இருந்தாலும் செஞ்சிடறேன். உங்க சொந்த விஷயமா இருந்தா கூட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு நேர்மைதான் முக்கியம். பச்சை குழந்தை வந்து குறப்பட்டாலும் பாரபட்சம் இல்லாம பஞ்சாயம் பண்றதுதான் என்னுடைய பழக்கம். அப்போ ஆண் யாருன்னு சொன்னா உங்க உதவி எனக்கு உண்டுங்கிறீங்க. உதவியா? உத்தரவு போடுங்க. நீங்க மனசுல யார நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அவனை இழுத்து கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்லு கட்டாயமாவா? ஏன் கசக்குதா? பண்ணையார் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு கசக்குதான்னு? உங்களை கட்டிக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணுமா? அதுக்கு அவர் சம்மதிக்கணுமே. சம்மதிக்க வைக்க நீங்க சொல்லுங்க. அவசரப்பட்டா எப்படி? ஐயோ, இது கல்யாண விஷயம். காலம் தாழ்த்தக்கூடாது. ஆன கஞ்சி பழங்கஞ்சி ஆயிடுதம்மா. அந்த பழங்கஞ்சி தான் எனக்கு தேவை. அதுவும் உங்க வீட்டு பாத்திரத்தை வேணும்.
தருவீங்களா? புரியலையம்மா. எனக்கும் தான் புரியல. இதை விட உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இதுல வெட்கப்படுறதுக்கு என்னமா இருக்கு? தாராளமா சொல்லுங்க. வெட்க மட்டுமில்ல, அதுல என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. அதனால்தான் சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை. அவர் இந்த தர்மலிங்க தேவர் மாதிரி தர்மதேவனா இருக்கணும். அதாவது நம்பிக்கை உள்ளவனா நாணயத்தனா இருக்கணும்னு சொல்றீங்க, அப்படித்தானே? என்ன கண்ணையார் மகளா நினைக்காம ஒரு பண்புள்ள மனைவியா நடத்துறவரா இருக்கும். அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இப்பவே போயிட்டு வந்துடுறேன். நீங்க எங்கேயுமே போக வேண்டியதில்லை. நான் குறிப்பிடுற மனிதர் இங்கதான் இருக்காரு. இங்கயா? நீங்க யார சொல்றீங்க? உங்க தம்பியே. ஏன் தம்பி? நீங்க பொல்லாத பொண்ணுமா? தர்மலிங்க தேவை எப்படி சத்தியம் தவறாம நடக்கிறானா, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறானா நீ என்ன சோதனை பண்றீங்க? ஏன் தம்பி அவன் ஏழப்பை அவனை போய் நீங்க இந்த விஷயத்துல விளையாடக்கூடாது. நான் உண்மையை தான் சொல்றேன். அம்மா அப்படி நான் கூப்பிட்டா ஏன்னு கேட்க எனக்கு தாய் இல்லை. இப்போ நீங்க மறுத்தா எனக்கு வாழ்க்கையே இல்லை. ஊர்ல எவ்வளவோ பணக்கார இடம் இருக்கு. பண்ண சம்பந்தம், படாடோபமான வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல வரீங்களா? எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலையே. என் நிலைமை உங்களுக்கு புரியலையே. என் சொந்த பங்களாவில பணத்துக்காக என்னை எதுவும் செய்ய தயாரா இருக்கிறாங்க. எனக்கு வாழணுங்கிற ஆசை இருக்கு. நீங்க என்ன வாழ வைப்பீங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கு. ஏங்க, அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? என்னைக்காவது ஒரு நாள் நீ எது கேட்டாலும் எப்ப கேட்டாலும் உயிரையே கூட தரதா சொன்னீங்களே, ஒரு வாக்கு, சத்திய வாக்கு. அதை நம்பித்தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? என்னவா? அம்மா அம்மா, நான் எத்தனையோ பஞ்சாயம் பண்ணிருக்கேன், எவ்வளவோ பேரை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு புத்திசாலிய நான் பார்த்தது இல்லம்மா. உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? சாவித்திரியும் கைகையும் ஒன்னா வந்து நிக்கிற மாதிரி தோணுது. அவங்க ரெண்டு பேரும் சந்தர்ப்ப வசத்தால் அந்த நிலைமைக்கு வந்தாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. ஏன் பதில் சொல்ல தயங்குறீங்க? எனக்கு நல்லா வேணுமா? இந்த தர்மலிங்க தேவனுக்கு சத்தியம் பண்ணிதாம்மா பழக்கம். ஆனா இப்பதான் புரியுது, சத்தியம் பண்றது பெருசு இல்ல, சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் சத்தியம் பண்ணணும். அதுவும் நீதான் எனக்கு புரிய வச்ச. இது எனக்கு ஒரு சத்தியம் சோதனை. என் தப்பு தம்மா, என் தப்பு இல்லைங்க. உங்க தப்பு இல்ல, அது என் தப்பு. தராதரம் பார்க்காம பேசுற பேச்ச பார்த்து நான் ஏமாந்துட்டேன். அம்மா, இவரை பார்த்தா அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, என்னையே நான் சொல்லிக்கிறேன். ஊரறிய நீங்க கொடுத்த சத்தியம் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைன்னு இப்பதான் புரியுது. நீங்க சத்தியம் பண்ணதுக்காக சங்கடப்பட தேவையே இல்ல. அட, சத்தியமே பண்ணலன்னு சொல்லுங்க. ஊர்ல உங்களை மீறியா பேசிட போறாங்க. ஏதோ பண்ணையார் மகளை ஏமாத்துறதுக்காக, காரியத்தை சாதிக்கிறதுக்காக நீங்க செஞ்ச தந்திரம் போய் சத்தியம்னு சொல்ல போறாங்க. அவ்வளவுதானே. உங்க மனசை புண்படுத்த நான் விரும்பலைங்க. என் வாழ்க்கை நாட்டு பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கு, நான் வரல. அம்மா நில்லுமா, நில்லு. நான் செய்த தவறு நான் தான் அனுபவிக்கணும். சத்தியத்துக்கு இப்படித்தான் ஒரு சோதனை வரும்னா அது எனக்கு சர்வ சாதாரணம்மா, சர்வ சாதாரணம். அம்மா அம்மா, சொன்ன ஹரிச்சந்திர பாடத்தை சொல்லி கொடுத்து சத்தியத்தை காப்பாத்து, சத்தியத்தை காப்பாத்துன்னு சொல்லுறியே, அந்த சத்தியத்துக்கு அந்த சோதனையை பார்த்தியா? அம்மா அம்மா, என் சத்தியத்தை காப்பாத்துறேன். என் தாய்மே ஆளை என்ன ஆனாலும் சரி, என் தம்பி இனிமே உனக்குத்தான். என்னங்க சொல்றீங்க? சிவகாமி, இது என் தம்பியுடைய கல்யாண பிரச்சனை இல்ல. சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் திமிரோட மார்க்கத்தை பேசுவனே, அந்த திமிருக்கு கிடைச்ச சாட்டேடி. நான் வைக்கிற இந்த குங்குமம் என்னன்னைக்கு உனக்கு நினைச்சிருக்கும். மகமாயி, இந்த கல்யாண துணிய உன் பாதத்துல வச்சு எடுத்துட்டு போறேன். இந்த மகா கல்யாணத்துல நீதான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாதுகாலத்துக்கு முன்னாடி இது எல்லாருக்கும் கொண்டு போய் காட்டணும். நான் வரேமா. வானப்பட்டு மேகம் காதல் தட்டில் ஏறி
ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணா. கல்யாண ஜவுளியே உங்களுக்கு காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இத பாத்தீங்களா, இதான் மாப்பிள்ளை அழைப்பு வேஷ்டி. வரிக கம்மியா இருந்தா இப்பவே சொல்லணும். ஆமா அக்கா, இதுதான் நம்ம குலதெய்வத்துக்கு சாத்துறதுக்கு. இது யாருக்கு தெரியுமா? கல்யாண பொண்ணுக்கு, அதாவது எனக்கு கூறப்படல. இது அத்தானுக்கு பட்டு சட்டை. நல்லா இருக்கா? இது அக்காவுக்கு, இது உங்களுக்கு கதர். அப்புறம் இதான் தாலி கட்ட போற கைக்கு மோதிரம். எப்படி எதுல குறையிருந்தாலும் இப்பவே சொல்லிடணும். சம்பந்தின்னு சொன்னாலே சண்டை போட்டுக்கிறதா சம்பிரதாயமா. நீங்க பாட்டுக்கு எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க பெரியத்தா. என்னடா இது, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், ரெண்டு பேரும் இருக்கீங்களே. பெரியத்தா, நான் உங்களை கட்டிக்கல, உங்க தம்பியத்தான் கட்டிக்க போறேன். உங்களுக்கு 1000 கவலை. கல்யாணத்தை பண்ணிப்பாரு, கட்டடத்தை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. நீங்க ஊர் நாட்டாம உங்க தம்பி கல்யாணம் வேற ரொம்ப பெருசா நடத்தணும்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க. இத பாருங்க பெரியதா, நீங்க கவலைப்பட்டா எங்களுக்கு தாங்காது. நான் என்ன அண்ணிய பண்ணா? நம்ம மகமாயி சன்னிதியில ஒரு சின்ன கல்யாணம் பண்ணி வைங்க, அது போதும். மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். எங்களுக்கு 60ஆம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும்ல, அப்ப எங்க பிள்ளைங்க சாமி சாமி நடத்தி வைப்பாங்க. கவலை விட்டுட்டு நடக்க வேலையை கவனிங்க. அப்பா, எனக்கும் நிறைய வேலை இருக்கு. இன்னும் 4 தெருவுக்கு இந்த துணியெல்லாம் காட்டணும். நான் போயிட்டு வரேன்க்கா. வர பெரியதா. எப்படி இருக்காயா என் கல்யாண புடவை? கருப்பு நூல் கறக்காம கச்சிதமா ஜரிக போட்டது. இது காஞ்சிபுரம், இது பட்டு வேஷ்டி. நிறைய பொண்ணுங்களா இங்க வாங்கடி, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. பாத்தீங்களாடி காஞ்சிபுரம் புடவை எவ்வளவு லட்சணமா கச்சிதமா அமைஞ்சிருக்குது. மாப்பிள்ளை மோதிரம் எங்கம்மா? அது இல்ல. என்னடி தேடுற? அதோட தானே வச்சிருந்தேன். ஓடியாச்சும் எங்கேயாவது கை நழுவ விட்டுட்டியா? மாப்பிள்ளை மோதிரம் தொலைஞ்சா என்ன, இருந்தா என்ன? மாப்பிள்ளைய கை நழுவி போயிடுச்சு. என்னடி சொன்ன? என்ன வார்த்தையால் அடிக்கிறாம்மா. பேச கத்து கொடுத்த என்னையே என் தம்பி ஏச கத்துக்கிட்டாமா. அப்பா, உங்க அண்ணன் சொல் பொறுக்க மாட்டாப்பா, அவரால் தாய்க்க முடியாது. எனக்கு ஒரு தாய்க்க முடியாது அதிர்ச்சிதாங்க. நீங்க யாரு கேட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துக்கு? யாருக்காக சத்தியம் பண்ணி கொடுத்துக்கு? டேய், இந்த மகாராஜ் இப்பதான்டா போட்டோ மாதிரி இருக்கா. அவன் உயிரோட இருக்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவா? அப்பா, நீ கற்பக விருட்சமா வாழ்ந்து சந்தன மரமா மணக்கும்தான் சொல்லுவா. அந்த வார்த்தை உனக்கும் தான்டா. நீ காதல சந்தன மரமா மணக்கிறத விட கரவையில கற்பக விருட்சமா தான் இருக்கணும். உன்னால முடியும். வாழ்க்கையை புதைச்சிடாதப்பா தாத்தா. அவ சின்ன வயசுல குமரன் தான் காலங்காலமா தன்னை கட்டிக்க போற வேண்டிய கனவு கண்டிருக்கான். அதை புதைச்சிடாதப்பா. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே என் மனசை போட்டு உடைக்கிறீங்களே. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? ஆசை இல்லாமல ஆசாரி பக்கத்துல உட்கார்ந்து இதெல்லாம் நான் செஞ்சேன். பக்கத்துல உட்கார்ந்து செஞ்சது உண்மைதாப்பா. ஆனா பக்கத்துல உட்கார வைக்க போற ஆளையே மாத்தி எனக்கு என்ன செய்ய சொல்றீங்க? நான் என்ன செய்ய முடியும்? என் நிலைமையில இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? அந்த நிலத்து பத்திரங்களை எல்லாம் அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சு போடின்னு தோர்த்திருப்பாரு. இது சாதாரண விஷயம் இல்லடா. 1000 விவசாய குடும்பத்துடைய வாழ்க்கை பிரச்சனை. அதுக்கு என்னையே படைக்கணும். முன்பன் யோஜனை செய்யாம இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செய்யணும்? வருவேன். ஆனா பறக்குதே நாம் பிறந்த விவசாய கூட்டம். அதுக்கு நான் நல்லபடியா வாழ வைக்கலாமாங்கிற ஒரு அப்பா. அப்பா, அவளுக்கு என்ன வேலைக்கு வித்துட்டீங்க அப்படித்தானே? தாத்தா, அந்த தாலி என்கிட்ட கொடுங்க. நான் வாணி எங்கேயாவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அண்ணே, உங்க விவசாய பெருங்குடி மக்கள் கிட்ட சொல்லிடுங்க, எனக்கு என் தம்பிக்கு சண்டை, என் வார்த்தைக்கு அவன் கட்டுப்பட மாட்டான், வாரம் பிடிச்சுக்கிட்டு என்னை விட்டு தனியா போயிட்டான்னு சொல்லிட்டு. பாவி, சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டியே. இனிமே நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? ஏண்டா, என் வார்த்தையை தட்ட மாட்டியே, என்ன மதிக்க வேண்டிய நேரத்தில் மிதிக்கிறேன். பாருங்க, இந்த 7 ஜனங்களை பாரா. சின்ன பிள்ளையில இருந்து உன்னை தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தவங்களா. டேய், உன் இஷ்டப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் ஒருவேளை சோறு தான் போட முடியும். ஆனா கௌரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை பூரா இவங்களுக்கு சோறு கிடைக்கும். டேய், உனக்கு காதல் பெருசா, இவங்களுக்காக செய்யற தியாகம் பெருசா? 2ல 1 முடிவு பண்ணி நீயே இவங்க சொல்லு. தர்மலிங்கம், முடிவை மாத்திக்கவே முடியாதாப்பா? தாத்தா, மாத்திக்க முடியாதுன்னு இல்ல, மாத்தவே முடியாது. ஐயா, என்ன ஐயா இது? சத்தியம் நேர்மை
அதையெல்லாம் பார்த்தா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்ன அணுவணுவா சித்திரவதை பண்றாங்க ஐயா. என்ன ஐயா சத்தியம்? சத்தியத்துக்கு சாவு கிடையாது பெரியப்பா. நீங்க வேணும்னா சத்தியத்தால எங்களை சாகடிக்கலாம். ஆனா நானுக்காக நான் சத்தியாகிரகமே பண்ணுவேன். வழி இவங்க மாதிரி என்னால உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட முடியாது. முடிவெடுத்தா அத்தான கடத்திக்கிட்டு போய் தாரி கட்டுவேன். அது நடக்காது. ஏன்? ஊர்ல நான் நடமாடணும். அப்போ நான் சாகணுமா? தேவையில்லை. எது தேவையில்லை? உங்க அனுமதியா இல்ல சத்தியமா? வழி என்னையா எதிர்த்து பேசுறேன்? எதிர்த்து பேசல பெரியத்தா. நீதி விசாரணையில பேர் போற இந்த நாட்டாம தர்மலிங்க தேவரை மதிச்சு எனக்கு நியாயம் கேட்கிறேன். ஊரறி அந்த கௌரி ஊர்ஜிதம் பண்ணிட்டாளேம்மா. அதே ஊரறியத அத்தானோட ஆடிப்பாடுனே. அவர் தான் என் புருஷன்னு கேட்டவங்க கிட்ட எல்லாம் பதில் சொன்னேன். நாளைக்கு வெளியில நான் எப்படி தலை காட்ட முடியும்? இவங்க பாத்தீங்களா, எனக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே இது உன் கல்யாணம் இல்ல எங்க வீட்டு கல்யாணம், நாங்களே முன்ன நின்று நடத்தி வைக்கிறோம்னு வந்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன நல்லா புரிஞ்சவங்களுக்கு என் சொல்லோட நாணயம் சொல்லித்தானா தெரியணும். எனக்கு வாக்கு ஒண்ணுதான் முக்கியம். அதை கொடுக்கறதுல நாக்கு ஒண்ணா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வழி உங்க வாக்குப்படிய பார்த்தாலும் நான் தான் முதல் ஆளா நிக்கிறேன். எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்க. உனக்கு என்ன வாக்கு கொடுத்தேன்? எட்டி எட்டி உதச்சு நான் தொட்டில விளையாடினப்பல இருந்து இவதான் என் தம்பி சம்சாரம்னு நேற்று வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த வாக்கு இப்ப நிறுத்துறேன்னு சொல்ற என் கல்யாணத்தை எத்தனை தடவை உங்க மனசுல எண்ணி எண்ணி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. இப்போ அதே மனசுல என்ன எடுத்துட்டு கௌரி அத்தாருக்கு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சு என்ன வாழா வெட்டி ஆக்க பாக்குறீங்க இல்ல? ஒரு ஊரே நல்லா இருக்கணும்னா, ஒரு இனமே வாழணும்னா தனிப்பட்ட ஒருத்தரை பலி கொடுக்கறதுல தப்பு இல்லை. நீங்க தாகத்துக்கு தண்ணி கேட்கிறப்ப கூட குழந்தையாலே கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமான்னு தானே செல்லமா சொல்லுவீங்க. இப்போ அந்த குழந்தையாலையா பலி கொடுக்கறதுல தப்பு இல்லன்னு சொல்றீங்க. சொல்லுங்க பெரியப்பா, சொல்லுங்க. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. அம்மா தாயே, அழுதழுது கேட்கிற எனக்காக இல்லாட்டி போனாலும் உழுது உழுது ஓடா போயிருக்கிற இந்த ஏழைகளுடைய நல்வாழ்வுக்காகவாவது நீ குமரனை விட்டு கொடுத்தாயே. நானே உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து. நீங்க குழந்தையானா யார வேணும்னாலும் ஏத்துக்கலாம். ஆனா நான் அத்தான்னு குமரனை ஒருத்தரத்தான் ஏத்துக்க முடியும். நான் ஏழதா அனாததா கேளுப்பார் கைப்பிள்ளதா. ஆனா எனக்கும் எல்லா விதத்திலையும் உங்களுக்குள்ள கௌரவம் இருக்கு, அதோட கற்பம் இருக்கு. பாத்தீங்களா உங்க நாட்டாமக்கார பேசுறத பாத்தீங்களா? தேதியும் சொல்லி கல்யாணமும் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் பேச்சு மாறு நடக்கிறத பாத்தீங்களா? ஊருக்கே நியாயம் சொல்ற பெரிய மனுஷன் இந்த ஏழை பொண்ணுக்கு சொல்ற தீர்ப்பை கேட்டீங்களா ஐயா? உனக்கு குமரன் தானே வேணும்? இந்த உன் கையாலேயே என்ன வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் குமரனை கூட்டிட்டு போ. செஞ்சு வச்சா அந்த பண்ணையார் மகளுக்கு தான் கல்யாணம் செஞ்சு வைப்பீங்க, இல்லாட்டி சாகவே தயாரா இருக்கீங்க, அப்படித்தானே? உங்க நேர்மைக்கும் நாணயத்துக்கு மட்டும்தான் உயிர் கொடுக்கணும்னா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? பெரிய மனுஷனா பெரிய மனுஷன். உனக்கே இவ்வளவு பெரிய பேரு. சின்ன கழுதைக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்கள்லாம் உயிரோட இருக்க வரைக்கும் உங்களை எந்த பயில கேவலமா பேச நாங்க விட மாட்டோம். தேவரையா, நீங்க தர்மராஜாவோட மறுபிறப்பு. உங்க சத்தியம் அது நழுவக்கூடாது. போட்டோம். எங்க வந்த? மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடு. போகத்தான் போறேன். அந்த முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். வாணியை கூட்டிக்கிட்டு ஏதாவது கண்காணாத இடத்துக்கு போய் அவளுக்கு தாலி கட்டத்தான் போறேன். தர்மலிங்கங்கிற தெய்வத்துக்கு சத்தியமுள்ள கோயில் மட்டும் தான் இருக்கணும். தம்பிங்கிற பேர்ல பழைய அவமானம் ஏற்படக்கூடாது. மரியாதை இந்த இடத்துக்கு. நான் பழைய பட்டாளத்தான்
நான் சொல்றத மீறினீங்க, நான் எந்த முடிவுக்கு போக தயங்க மாட்டேன். என்ன வெட்டித்தரமா உட்காந்துக்கிட்டு பால் ரெடி. கம் ஆன் பாய்ஸ், சியர்ஸ். ஏன் முழிக்கிற? மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நம்மளத்தான் பாய்ஸ்ன்றான். இதெல்லாம் நீ கேட்க மாட்ட. என்னடா மரியாதை இல்லாம? மணி என்ன இவனுக்கு போய் மணியை சொல்லணுமா? 9 அடிச்சிருச்சுல்ல, அப்பவே அவர் பதவி முடிஞ்சு போச்சே, அதுக்கப்புறம் எனக்கு மரியாதை. அதுக்கு இப்ப என்னன்ற? அதுக்கு இல்ல வக்கீல, அன்னைக்கு இந்த ஆள் என்ன சொன்னாரு? கௌரி அம்மா பேச்ச கேட்கலன்னா வேலைதான் போகும், ஆனா இவர் பேச்ச கேட்கலன்னா தலையே போகும்னாரா? நான் எப்படிப்பட்ட ஆளு? சூசகமான ஆளாச்சு. அதனாலதான் அம்மா பக்கம் ஓரம் கட்டிட்டேன். அநேகமா என்ன நிச்சயமா அடுத்த ஏஜென்ட் நான் தான். நான் தான். என்ன கொஞ்சம் அனுசரிச்சு போனா உன்ன மாதிரி ஆளெல்லாம் பொழைச்சுக்கலாம். எப்படி வசதி? டேய் பட்லர் அம்பி, சொல்லுங்க வக்கீலண்ணா. என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா? வக்கீல் வள்ளிநாயகம் BABL. BABL. மத்த வக்கீல் MBBS. எங்க போயிட்டு வர? வந்து தெரியும்டா, உனக்கு கடைசி தடவை. மறுபடியும் அந்த பக்கம் போனேன், உங்க அண்ணன் இந்த உலகத்தை விட்டே போயிடுவான். அண்ணன்? ஆமாடா, ஊருக்காக நீ தியாகம் பண்ணினா அதுல வர்ற பெருமையில எனக்கு பங்குண்டு. உன்னையே நம்பி இருக்கிற ஜனங்களை நீ ஏமாத்தின, அதனால வர்ற சிலுமையிலையும் எனக்கு பங்குண்டு. நான் பெருமையோட வாழத்தான் ஆசைப்படுறேன். போய் படு.